நீ தினமும் விழிக்கிறாய், அதே நேரத்தில் எழுகிறாய், அதே வேலைக்கு போகிறாய், அதே மனிதர்களை சந்திக்கிறாய், அதே வாழ்க்கையை வாழ்கிறாய். ஆனா ஒரு கேள்வி, நீ உண்மையிலேயே முன்னேறிக் கொண்டிருக்கிறாயா, இல்லை நாட்கள் மட்டும் மாறிக்கொண்டிருக்கிறதா? நாளை மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டே இன்றைய நாளையும் கடந்து கொண்டிருக்கிறாயா? அப்படியானால் இந்த கதை உனக்காகத்தான். அடுத்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையை நீ பார்க்கும் விதத்தையே மாற்றலாம். இது அருணின் கதை. ஆனால் ஒருவேளை அருண் நீயாகவும் இருக்கலாம். கனவு. இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு படம் வரும். நல்ல வேலை, சொந்த வீடு, குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கை, நம்மை மதிக்கும் ஒரு நிலை. ஆனால் ஒரு உண்மையை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். கனவு காண்பது வேறு, அந்த கனவுக்காக தினமும் எழுந்து போராடுவது வேறு. இது அருணுடைய கதை. அவனுக்கும் கனவுகள் இருந்தது, பெரிய கனவுகள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது. அவனுக்கு கனவு இருந்தது, ஆனால் அந்த கனவை நோக்கி நடக்கிற பழக்கமில்லை. ஒவ்வொரு இரவும் நாளையிலிருந்து வாழ்க்கையை மாற்றிடணும் என்று அவன் முடிவு செய்வான். ஆனால் ஒவ்வொரு காலையும் அந்த முடிவு அவனுடைய தூக்கத்தோடு சேர்ந்து மறைந்து போய்விடும். அவன் தோற்றது உலகத்திடமில்லை, அவன் தோற்றது அவனுடைய பழக்கங்களிடம். காலை 5:30 அலாம் சத்தம் கேட்டது. அருண் கண்களை திறந்தான். அவனுக்கு தெரியும், இன்று சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், 1 மணி நேரம் படிக்க வேண்டும், முக்கியமான வேலையை முடிக்க வேண்டும். எல்லாமே அவனுடைய மனதுக்கு தெரியும். ஆனால் அவன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான், இன்னும் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் அவனுடைய வாழ்க்கையில் பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டிருந்தது. 10 நிமிஷம் 20 நிமிஷமாகியது, 20 நிமிஷம் 1 மணி நேரமாகியது. கடைசியில் அவன் எழுந்தபோது அவனுடைய நாளை அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவன் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், இப்போ வேண்டாம். இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான் ஒரு நாள் நம்முடைய பெரிய கனவுகளை தள்ளி போட ஆரம்பிக்கும். வாழ்க்கையை அழிப்பது எப்போதும் பெரிய தவறுகள் இல்லை, தினமும் நாம் செய்யும் சின்ன சின்ன தாமதங்கள் தான். காலை போய்விட்டது. அவசரமாக கிளம்பினான். டிராஃபிக், வேலை, அழுத்தம், டெட்லைன்ஸ். மாலை வந்தது. வீட்டுக்கு திரும்பும்போது அவன் உடல் மட்டும் சோர்வாக இல்லை, அவனுடைய மனமும் சோர்ந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி. காலை எழுவது, வேலைக்கு செல்வது, வீட்டுக்கு வருவது, ஃபோன் பார்ப்பது, தூங்குவது. மறுநாள் மீண்டும் அதே. வாரங்கள் மாதங்களாக மாறின, மாதங்கள் வருடங்களாக மாறின. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அதே இடத்தில் இருந்தது. ஒரு நாள் அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான், நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், ஆனால் உண்மையிலேயே முன்னேறி கொண்டிருக்கிறேனா? பிஸியா இருப்பது ப்ராக்ரஸ் என்று அர்த்தமில்லை. நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாலும் நாம் செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி செல்லவில்லை என்றால் அந்த ஓட்டத்திற்கு அர்த்தமே இல்லை. வாழ்க்கையில் வேகம் மட்டும் முக்கியமல்ல, திசையும் முக்கியம். அன்றிரவு அருண் வீட்டில் தனியாக இருந்தான். கையில் ஃபோன். ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ, இன்னொரு ஸ்க்ரோல். அவனுக்கு தெரியாமலேயே நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. கடிகாரம் 10 மணி, பிறகு 11, 11:30, 11:45. அவன் ஃபோனை கீழே வைத்தான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு கேள்வி வந்தது, இன்று நான் என்ன செய்தேன்? சில வினாடிகள் அமைதி. அவனிடம் பதில் இல்லை. அவன் ஒரு நாளை இழந்து விட்டான். ஆனால் உண்மையில் அவன் இழந்தது ஒரு நாள் மட்டும் இல்லை, அவன் இழந்தது அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. நம்மில் பலரும் இதையே செய்கிறோம். நமக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய ஸ்கிரீன் டைமை பார்த்தால் உண்மை வேறாக இருக்கும். நேரம் யாருக்கும் அதிகமாக கிடைக்காது. நேரத்தை பயன்படுத்துகிற விதம்தான் ஒருவருடைய வாழ்க்கையை வேறுபடுத்துகிறது. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் கடந்து போன நேரத்தை மீண்டும் வாங்க முடியாது. அடுத்த நாள் அவன் ஒரு பழைய நண்பனை சந்தித்தான். சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சிரிப்பு, பழைய நினைவுகள், வேலை பற்றிய பேச்சு. அப்போது நண்பன் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீ இன்னும் அதே இடத்துல தானே இருக்க? அந்த கேள்வி சாதாரணமாகத்தான் சொல்லப்பட்டது.
ஆனால் அருணுக்கு அது ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தது. அந்த ஒரு வார்த்தைக்குள் அவனுடைய கடந்த சில வருடங்களும் தெரிந்தது. அவன் ஆரம்பிக்க நினைத்த புத்தகம், ஆரம்பிக்காத உடற்பயிற்சி, கற்றுக்கொள்ள நினைத்த ஸ்கில், நிறைவேற்ற நினைத்த கனவு எல்லாமே அவன் நினைவுக்கு வந்தது. அவன் மற்றவர்களை குறை சொல்ல முடியும், சூழ்நிலையை குறை சொல்ல முடியும், நேரமில்லை என்று சொல்ல முடியும், அதிர்ஷ்டமில்லை என்று சொல்ல முடியும். ஆனால் ஒரு உண்மையை மட்டும் அவனால் மறுக்க முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய முதல் நபர் அவன்தான். அன்று இரவு அருண் கண்ணாடி முன் நின்றான். முதல் முறையாக அவன் தன்னை பற்றி உண்மையாக யோசித்தான். நான் யாராக இருக்க விரும்புகிறேன்? நான் இப்போது யாராக இருக்கிறேன்? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நடுவில் அவனுடைய வாழ்க்கை நின்று கொண்டிருந்தது. அவன் புரிந்து கொண்டான், வாழ்க்கையை மாற்றுவதற்கு பெரிய மோட்டிவேஷன் வீடியோ தேவையில்லை, பெரிய பணம் தேவையில்லை, சரியான சூழ்நிலை வர வேண்டும் என்றும் இல்லை. முதலில் ஒரு முடிவு வேண்டும். இனி நான் என்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டேன். நான் தினமும் கொஞ்சம் முன்னேறுவேன். நான் விழுந்தாலும் மீண்டும் எழுவேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. அந்த இரவு அவன் உலகத்தை மாற்றவில்லை, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே நபரை அவன் கண்டுபிடித்தான். அது அவனே. அவன் ஒரு நோட்புக்கை எடுத்தான். முதல் பக்கத்தில் ஒரு வார்த்தை எழுதினான், ஸ்டார்ட். அடுத்த நாள் அவன் வாழ்க்கை பெர்ஃபெக்ட் ஆகவில்லை. அலாம் அடித்ததும் எழுவது சுலபமாக இல்லை, ஃபோனை தள்ளி வைப்பது சுலபமாக இல்லை, பழைய பழக்கங்களை விட்டு விடுவதும் சுலபமாக இல்லை. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றினான். அவன் எக்ஸ்கியூசஸ் சொல்லுவதை நிறுத்தினான். தினமும் ஒரு சிறிய மாற்றம். 10 நிமிடம் படிப்பு, 20 நிமிடம் உடற்பயிற்சி, முக்கியமான ஒரு வேலையை முடித்தல், தேவையில்லாத ஒரு மணி நேரத்தை ஃபோனில் செலவிடாமல் இருப்பது. அந்த மாற்றங்கள் முதல் நாளில் பெரியதாக தெரியவில்லை, ஒரு வாரத்திலும் பெரியதாக தெரியவில்லை. ஆனால் நாட்கள் கடந்து செல்லும்போது அவன் மாற ஆரம்பித்தான். வெற்றி ஒரே நாளில் உருவாகாது, ஆனால் ஒரே நாளில் எடுக்கப்படும் ஒரு முடிவில்தான் அது தொடங்கும். உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறதா? அதை இன்னும் நாளை என்று தள்ளி கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த நிமிடத்திலேயே ஆரம்பியுங்கள். பெரிய மாற்றம் வேண்டாம், ஒரு சிறிய மாற்றம் போதும். இன்று 10 நிமிடம், இன்று ஒரு நல்ல முடிவு, இன்று ஒரு தவறான பழக்கத்திற்கு இல்லை. ஏனென்றால் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கப் போகும் மனிதர் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள்தான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் இன்று உங்கள் பழக்கம் மாற வேண்டும். இது உங்கள் வாழ்க்கை, உங்கள் நேரம், உங்கள் முடிவு, உங்கள் கதை. இனிமேல் ஒரு நாள் நான் மாறுவேன் என்று சொல்லாதீர்கள், இன்றே நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இதுதான் ஒரு புதிய வாழ்க்கையின் முதல் நாள். அருணுக்கு அந்த நாள் ஒரு சாதாரண நாளாக இருக்கவில்லை. அவன் வாழ்க்கையை மாற்றியது ஒரே ஒரு பெரிய முடிவில்லை, ஒவ்வொரு நாளும் எடுத்த சிறிய முடிவுகள்தான். நேரத்தை மதிப்பது, தள்ளி போடாமல் தொடங்குவது, தோல்வியை கண்டு பயப்படாமல் மீண்டும் முயற்சி செய்வது, இவை எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனின் வாழ்க்கையையே மாற்றிவிடும். நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்க்கை மாறுவதற்காக நாளை காத்திருக்க வேண்டியதில்லை. நீ எடுக்கும் அடுத்த ஒரு முடிவிலிருந்தே உன் புதிய வாழ்க்கை தொடங்கலாம். இன்று நீ எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி நாளைய உன்னை உருவாக்கும். அதனால் காத்திருக்காதே, தொடங்கு. உன் கனவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நோக்கி தினமும் ஒரு அடி முன்னேறு. ஏனென்றால் மாற்றம் ஒரே நாளில் வராது, ஆனால் ஒரே நாளில் தொடங்கும். இது தமிழ் ஸ்பார்க். சிந்திப்போம், செயல்படுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். நன்றி.